காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய பாதையிலேயே தான் இந்த அரசும் போகுது அப்படிங்கிற சார்ஜஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வரிசையாக எல்லா கட்சிகளும் இப்போ ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற எண்ணம் வருது. பாக்கியம் இடைவேளைக்கு முன்னால சொன்ன மாதிரி மாப்பிள்ளை அவர் தான், ஆனா அவர் போட்டுக்கிற சட்டம் என்னது அப்படிங்கிற கிளைம் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தாலும் உடனடியாக காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் அதான் தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஎம்எஸ் உட்பட சில பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்களும் சில அமைப்புகளும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை, ஒரு விஷயம் இருக்கிறது. காங்கிரஸுக்கு இதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உயர்மட்ட அளவில் 2G ஸ்பெக்ட்ரம் கோளுங்கிற மாதிரி விஷயம் இந்த அரசாங்கத்தில் நடக்கவே சான்ஸ் இல்லை. ஏன்னா அமைச்சர்கள் மட்டத்தில் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அரசாங்கத்தில் கிடையவே கிடையாது. அது 99-2004 அப்படி தான் ஆச்சு. இந்த அரசாங்கத்தில் நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் 99-2004 சொல்றீங்களே, அதுல சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் இருந்தது. அத ஆனா அமைச்சர்கள் மட்டத்துல ஊழல்ங்கிற விஷயம் கூட அதுல வரல. நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேல சொன்னாங்களே ஒழிய அது நிரூபணமாகாத ஒரு குற்றச்சாட்டு. அந்த சவப்பெட்டிகள் கட்சி தலைவர், ஆளுங்கட்சியினுடைய தலைவர், அவர் வாங்க ஒரு ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். அவர் மீது அது ரொம்ப துரதிருஷ்டம். பங்காரு லட்சுமணன் ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் அது. அதற்கு பின் அவர்கள் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படலை. ஆக ஊழல் செய்கின்றவர்கள் மீது நடவடிக்கை என்பது எல்லா காலத்திலும் இருந்துதான் இருக்கிறது. அதாவது இந்த ஆட்சியில் ஊழல் இல்லவே இருக்காதுன்றதை சொல்றதை விட நான் இப்படி சொல்லுகின்றேன், ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். ஏன் குஜராத்தில் இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு சக மந்திரி மீது ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அரசாங்கம் அதை தடுக்க எந்த முனையும் செய்யவில்லை. அதனால் ஆட்சி இருக்கும் போதே அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டு காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஊழல் இல்லாத பாரதம் அதை மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் இல்லாத பாரதமே ஊழல் ரெண்டுமே ஒண்ணுதான், சினானிம்ஸ்னு சொல்றீங்க. காங்கிரஸ் இல்லாத பாரதம் சொன்ன ஊழல் இல்லாத பாரதம் கரெக்ட். அவங்க சொல்ற மாதிரி இப்ப ஏதாவது முன்ன வரலாமே தவிர காங்கிரஸ் இல்லாம இருக்க முடியாது. இந்த மாற்றங்கள் இந்த மாற்றங்களை நான் சொல்லி வந்துடுறேன். இந்த மாற்றங்கள் என்னன்னா, இது ஏற்கனவே இப்ப இந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல இதுல மைனர் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் ஏற்கனவே இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் இப்ப பாராளுமன்றத்தில் செய்யறது ஏன்னால் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், தொழில் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அரசாங்கம் போனாங்க. குஜராத்ல கொஞ்சம் முன்னாடி இருந்தே இருக்கிறது. அதனால இது ஏற்கனவே செய்யப்பட்டு வருகின்ற மாநிலத்தில் இது போன்ற சீர்திருத்தங்கள்ங்கிறத நாம் சர்ச்சைக்குரிய மேற்கோளுக்குள்ளேயே சொல்றேன். மாநிலங்கள்ல இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரும்போது அங்க ஒன்றும் பெரிதாக எதிர்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்லயும் சிக்கல் இருக்காது, பாஜக ஆளும் மாநிலங்கள்லயும் சிக்கல் இருக்காது. மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ மத்திய அளவுல இந்த மாற்றங்களை கொண்டு வருவதில், அதை நடைமுறைப்படுத்துறதுல எந்த சிக்கலும் இருக்காது அரசுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அரசு இப்போ அது முழு பலத்தோடு இருக்கு, அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, எதிர்கட்சியாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் அதே கொள்கையினால இவர்களை நிறைவேற்றுவதற்கு வழிவகை என்பது அதிகமாக இருக்கிறது. என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இது தொழிலாளர் சட்டங்கள் மட்டுமல்ல, இந்த அரசு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை என்ன குற்றம் சாட்டியதோ நீங்கள் ஜனநாயக ரீதியாக இதை அமுல்படுத்தி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு விவாதம். ஏற்கனவே இந்தியாவில் இது போன்ற கொள்கைகளை உருவாக்குவதற்கு, சட்டங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் ILC இருக்கிறது, இந்திய தொழிலாளர் தேசிய மாநாடு இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் பல விஷயங்கள் என்பது விவாதிக்கப்படுகிறது. ஒன்று, இப்பொழுது கூட இந்த ட்ரிபார்ட்டின்ற முறையிலே அல்லது பைபார்ட்டின்ற முறையில் கூட எந்த விவாதம் இல்லாமல் தன்னிச்சையாக அரசு ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் தெளிவாக வாக்குறுதி கொடுத்தாரு. ஜூன் மாதம் 24 சந்திக்கிற பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, நாங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணாம போக மாட்டோம். தொழிலாளர் தரப்பு தொழிலகங்களுடைய தொழிற்சங்கம் சந்திச்சு கொடுத்தாங்க. தொழிற்சங்கம், தொழிலதிபர்கள் கூட்டமைப்பு, அரசு அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றீங்க. இல்ல அது இப்ப நடக்கல. அது ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது. இப்ப அதெல்லாம் எதுவுமே நடக்கல. தொழிற்சங்கத்தை கூட நீங்க கூட்டி வைத்து நாங்க திரும்பி இதெல்லாம் அமுல்படுத்த போறோன்ற விஷயத்துக்கு வரல. தொழிற்சங்கங்கள் சந்தித்து இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படுகிறோம், நீங்க இதை தன்னிச்சையாக அமுல்படுத்தக்கூடாது, இதை ஜனநாயக ரீதியாக அமுல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும்னு சொன்ன பொழுது கூட அதையெல்லாம் மீறி இதை செய்கிறார்கள். ரெண்டாவது, தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை சுத்தமாக இந்த சட்டங்கள் முழுவதும் எடுத்துவிடக்கூடிய நிலைமை என்பது வருகிறது. இன்னும் ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, நீங்க இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் உட்பட நீங்க, அதாவது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வேலை நான் கான்ட்ராக்ட் அந்த உரிமையாளருக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இருக்க பிரச்சனை. இப்போ இன்னைக்கு சட்டத்தில் இப்போ ஊண்டாய் கம்பெனியில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் வேலை கொடுப்பவர், வேலை செய்பவர், அதுக்கு சொந்தமான முதலாளி, அவர் இன்னைக்கு அந்த சட்டத்துக்கு அவருக்கு பதில் சொல்லணும். இப்போ அதை வெளியே எடுத்துடுறாங்க.
அப்ப நீங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சட்டத்திட்டங்களுமே இப்ப கொண்டு வரக்கூடிய திருத்தம் முழுவதும் முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளருக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கு. நடைமுறையில் அது வந்து 2 விஷயம் பாக்கியம் சொல்றதுல. ஒன்று வந்து இந்த திருத்தங்கள் பற்றின விஷயம் வந்து அவங்க வெப்சைட்ல போட்டு பரவலாக வந்து என்னன்னா மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கருத்துக்கள் போயிருக்கிறது. நானும் சில பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். 2வது விஷயம் இந்த கான்ட்ராக்ட் லேபர் பற்றின சொல்றாங்க. கான்ட்ராக்ட் லேபர் பற்றின ஆட்சேபனை எனக்கு இருக்கிறது, இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. ஏன்னா கான்ட்ராக்ட் லேபருங்கிறது வந்து என்னன்னா இந்த நாட்டுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்கின்றேன். ஏன்னா 1960 டாடா ஆயில் மில்ஸ் கேஸில் சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லியிருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் லேபர். இப்போ 100 பேருக்கு மேலே போனால் ஒரு ரெட்ரென்ச்மெண்ட்டோ லே ஆஃபோ அதுக்கு போக வேண்டியிருந்தா அரசாங்கத்தோட அனுமதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் பல்வேறு சமயங்கள்ல வந்து தொழிலாளர்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபர் டாடா கேஸை நீங்க கோட் பண்றீங்க. அதுக்கு பிறகு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் வெர்சஸ் நேஷனல் யூனியன் சப்சிக்வெண்டா வருது. நான் வந்து அங்க ஆரம்ப கட்டத்துல நீங்க ஆரம்ப கட்டத்துல கான்ட்ராக்ட் லேபரர்ஸ்க்கு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்றீங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த தீர்ப்பு வந்து முழுக்க எதிரான நிலைக்கு போயிடுச்சு. இல்ல அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரே நிலைப்பாட்டுல இல்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து சில கேஸ்ல வந்து அப் அண்ட் டவுனாவே போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அரசமைப்பு சட்டத்துக்குள்ள முகவுரையில சமதர்ம குடியரசு அப்படிங்கிறது நிலையாக இருக்கு. அது நிலையா இருக்கு. அந்த நிலையான வியூஸ் வந்து மாறிட்டே தான் இருக்குது இந்த வருஷம். துரதிருஷ்டவசமானது அது. ஆனா இல்லன்னு சொல்ல. ஏன்னா சில கேஸ்ல 1992ல இருந்து என்ன சொன்னாங்க, கான்ட்ராக்ட் லேபரை பத்தி அதுக்குள்ள நம்ம நுழையவே வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப 98 ஏர் இந்தியா கார்பரேஷன் கேஸ்ல வந்து என்ன சொன்னாங்க, இல்ல இந்த விஷயத்த வந்து இப்போ நேரடி தொழில வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை ஈடுபடுத்தினால் அவர்கள் நேரடி தொழிலாளராக கருத வேண்டுங்கிற அந்த அதிகாரம் இல்ல. நான் சொன்ன தொழிலாளர் நல சட்டங்களில் ஏற்படக்கூடிய திருத்தங்கள் தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு பாதகமாக இருக்கிறது. கான்ட்ராக்ட் லேபர் பாதுகாப்பற்ற நிலைமை உருவாகிறது. தொழிற்சாலைகள் அந்த மாதிரி நிகழ்ச்சி இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தொழிலாளர்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போறதுக்கு சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க என்ன சொன்னாலும் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்கள் சொன்னாலும் ஏற்றுக்குமாங்கிற கேள்வி வந்து எஞ்சி நிக்குது. அது வைகோ சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய ஒரு சூழலை இது போன்ற விவாதங்கள் உருவாக்குனா நல்லது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.